இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் என்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் எப்போ வரும் அப்படின்ற சில பேர் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு இது பர்மனெண்ட்டான ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 51,100 ரூபாயிலிருந்து 1,70,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்ட்ரிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக மென் அண்ட் உமனுக்காக பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்காக பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் பிளேயிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டிக்காக பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்காக இந்த பேட்சஸ் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி இருந்து, அதாவது நேற்று இருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி ஃப்ளையிங் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு பிரான்ச்சஸ்க்காக இந்த ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சிஏடியோட என்ட்ரிக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி மென்னுக்காகவும் 2 வேக்கன்சி ஃபீமேலுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஇயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 வேக்கன்சியும் அண்ட் ஏஇஎம்மில் 38 வேக்கன்சி கொடுக்குறாங்க. அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஇயில் 23 வேக்கன்சியும் அண்டு ஏஇஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி கொடுக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூஎஸ் பிரான்ச்சஸ்க்காக 19 வேக்கன்சியும் அண்டு ஏடிஎம்முக்காக 46 வேக்கன்சியும் அண்டு எல்ஜிஎஸ்க்காக 11 வேக்கன்சியும் அண்டு அக்கௌண்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சியும் அண்டு எஜுகேஷனுக்காக 7 வேக்கன்சியும் அண்டு மெட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 6 வேக்கன்சி கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் ஃபீமேல் கேண்டிடேட், அதாவது வெப்பன் சிஸ்டம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டபிள்யூ பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூஎஸ் பிரான்ச்சஸில் 5 வேக்கன்சியும் அண்டு அட்மினுக்காக 12 வேக்கன்சியும் அண்டு எல்ஏஎஸ்க்காக 4 வேக்கன்சியும் அண்டு அக்கௌண்டண்ட்டுக்காக 2 வேக்கன்சி அண்டு எஜுகேஷன்ஸ்க்கு 2 வேக்கன்சி அண்டு மெட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, இதில் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃப்ளையிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி கேண்டிடேட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கிடப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசிக்காக பார்த்தீங்கன்னா 10% சீட்டு ஒதுக்கிடப்படும் அப்படின்றத இவங்க முன்கூட்டியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது என்சிசி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த என்சிசி சர்டிஃபிகேட்டில் உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும், ஏ சர்டிஃபிகேட்டா, பி சர்டிஃபிகேட்டா, சி சர்டிஃபிகேட்டா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை இப்போ பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் தான் கேட்குறது. ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் அதாவது மேல் அண்டு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பேட்ச் எஸ்எஸ்சி ஆஃபீஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2026 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் இருக்குது. எஜுகேஷன் இருந்தாலும் சரி அண்ட் ஏஜ் லிமிட் இருந்தாலும் உங்களுக்கு அன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குது. அண்ட் கிரவுண்ட் டியூட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 26
26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதோடைய கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலை 2026 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 2 ஜூலை 2000 1 ஜூலை 2006 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் www.afcat.cdac.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இருக்கும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 days வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி கிடையாது. இது வந்து டேரெக்டாக ஆஃபீஸர் லெவல்ன்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஷோ பண்ணியிருக்கேன் அந்த இது மாதிரி தான். சரிங்களா? 50,100 ரூபாயிலேருந்து 1,70,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி எந்த ஜாபுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து 550 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்ல அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறம்போது ஏதாவது வந்து டவுட் இருக்குது. இப்போது என்சிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறம்போது ஏதாவது எரர் காட்டுது, அண்ட் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறம்போது ஏதாவது எரர் காட்டுது, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும், இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க QR கோடு டேரெக்டாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா AFCAT அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யாராவது நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது ஆஃபீஸர் ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணேன். அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். அதோட லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். இதில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டு நீங்கள் வந்து 3 years டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி 4 years கோர்சஸ் வந்து முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் S&A அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th லெவலில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த டிகிரி இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அண்ட் டிகிரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, அண்ட் பிஇ இன்ஜினியரிங் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எம்இயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பன் சிஸ்டமுக்காக அண்ட் நீங்கள் 12th லெவலில் வந்து முடிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் மினிமம் வந்து 3 years கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட்
எஜுகேஷனில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது கிராஜுவேட்டோ அல்லது இன்ஜினியரிங்கோ அல்லது பிஎஸ்சி இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 50%லேருந்து 60% வரைக்கும் உங்களுக்கான இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட ரிசல்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% வந்து மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோலாஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி என்ட்ரி பண்ணணும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் லாகின் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிங்களெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை வந்து கிராண்டடாக வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்கீம் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ப்ராசஸில் தான் வந்து நடக்கும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 ஆகஸ்ட் சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே இந்த 3 நாள் 23ஆம் தேதி 24ஆம் தேதி அண்ட் 25ஆம் தேதி இந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு கேண்டிடேட் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அண்டு செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து மதியம் 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐடென்டி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் அண்ட் பயோமெட்ரிக்கோட சர்டிஃபிகேட் அண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் ஏஎஃப்சிஐடியோட அவர்ஸ் அதாவது எக்ஸாம் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமிங் அவர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 15 ஹவர்ஸ் அதாவது 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் உங்களுக்கு 2 ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதுக்கான ஆல் டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டேட்டு டைமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஆல் டிக்கெட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 கொஷனுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 300 மார்க். ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. எவ்ரி ராங் ஆன்சர் அதாவது எவ்ரி இன்கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி அதாவது ஒரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்டு எதுவுமே அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மார்க் வந்து மைனஸ் ஆகாது அண்டு ப்ளஸ் ஆகாது அந்த மார்க்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான என்னென்ன சிலபஸ் இருக்கணும் அண்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து என்னென்ன கொஷின் எல்லாம் கேட்டாங்க, என்னென்ன பேட்டர்னில் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ காஸ் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற வீடியோவே தேவையில்லை. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா அதே தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காஸ்